கருணையும் பாவமளிப்பு என்ற தலைப்பில் விசிறு தலைப்பில் ஒரு துறை நடத்தியிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இளைஞர் சமுதாயம் உள்ள வாங்க, இளைஞர்கள் உள்ள வாங்க, பக்கத்தில் வாங்க, இப்படி வாங்க. பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? சரிங்களா? ஒரு பாதி முஸ்லிம் சொல்லக்கூடிய செய்தியில கொஞ்சம் கவனமா எடுத்து கேட்டு. என்ன செய்தி பாத்தீங்கன்னா, இந்த இரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி ரமலானுடைய கடைசி 10 அது ஒற்றைப்படை இரவுல லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 25ஆம் தேதி ஒற்றைப்படை இரவு. இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் கண்டிப்பாக நாம் இந்த இரவு நின்று வணங்குறோம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேல் நின்று வணங்கிய நன்மை கூலி கிடைக்க வாய்ப்பாக இருக்கிறது. இந்த பாக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்துடக்கூடாது. கண் விழிச்சு இருக்கிறோம், தூங்காம உட்கார்ந்துக்கிறோம். ஆனா தூக்கம் சொக்குது, அசதி ஏற்படுது. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கருதக்கூடாது. ஏன்னா நாம் நிற்கக்கூடிய ஒரு நாள் 50,000 வருஷம் நிற்க போறோம். அங்க தூக்கம் எங்க தூங்குறது, எங்க நம்ம உட்கார்றது, எங்க தூங்குறது? சரிங்களா? எந்தவித இது இல்லாம மோசமான நிலைமைக்கு நம்ம தரப்படக்கூடிய அந்த ஒரு நாள் அங்க இருக்குது. அதை நம்ம ஈடாக பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு அணுவரை கூட இல்லைன்னு தான் நம்ம என்ன சொல்லலாம். அப்ப என்ன செய்தி பாத்தீங்கன்னா, அப்படி உட்கார்ந்துட்டு அப்ப என்ன செய்தி பாத்தீங்கன்னா, இந்த இரவு நம்ம செய்ய வேண்டிய அமல்களை ஒழுங்கா முறையா இருக்கிற பாக்கி ஒரு 60 நேரம் 3:30 பாங்க 5:10 இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. 1.5 மணி நேரத்துல என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போய் அந்த சகல கடைசி நேரத்தில் என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்பு கேட்கலாம், திக்ர் செய்யலாம், புகழலாம். ஆனா போன படுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இரவுல பொறுத்தவரையும் ஃபஜர் பாங்க வரையும் நம்ம கண்ணு வச்சிருக்கோம். சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இரவுல அல்லாஹ் இன்னக அஃபூன் துகுஃபில் அஃபூ அன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கு. ரசூலுல்லாஹ் கட்டி தந்த பிரார்த்தனை இது. அல்லாஹ் இன்னக அஃபூன், இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன், துகுஃபில் அஃபூ நீ மன்னிப்பை விரும்புகிற, ஃபஅஃபு அன்னி என்ன செய்யுது மன்னிச்சிரு அப்படிங்கிற வார்த்தை. இது அற்புதமான வார்த்தை வச்சுக்கீங்கன்னா, இதை ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. இந்த கடைசி 10 கேட்க சொன்னாங்க. இதை எல்லாரும் அரபியில கேட்கலாம், அரபி தெரியாம தமிழ்ல கூட என்ன செய்யலாம் கேட்கலாம். ஆனா அரபியில கத்துக்கிறது சிறந்தது. மனதார அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக இந்த துஆ கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிருவாங்க. அந்த செய்தி உங்களுக்கு பதிவிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை படைச்ச ரப்புல் அல்லாஹ் பத்தி தான். நான் அப்படி வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. நம்மளை படைத்த ரப்புல் அல்லாஹ் பத்தி தான். என்ன அல்லாஹ் பத்தினா, அவன் கருணையாளன். சரிங்களா? அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நமக்கு சொந்தத்தை கொடுக்கக்கூடிய அவன் தான். சரிங்களா? அவன் தான் நம்மளை காப்பாற்றுறான். அவன் தான் நமக்கு உடல் உயிர் எல்லாத்தையும் கொடுத்தவன். யாரு? பல ரஹ்மான் தான். அவன் மறுமை நாளில் 99 பங்கு இறக்க குணத்தை நம்ம மேலே இறக்க போவான். இந்த உலகத்துல ஒரே ஒரு பங்கு தான் நம்ம சமரசம் அன்புரியாசம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். கணவன் மணி உறவு, குழந்தைங்க உறவு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் 99 பங்கு கையில் வச்சிருக்க ரஹ்மான் மறுமை நாளில் நம்ம மீது நசிவான் இறக்குவான். அது சம்பந்தமாக மறுமையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து எல்லா மனித மக்களும் இருப்பார்கள். அதுல யூதர்கள் கூட்டம் இருக்கும், கிறிஸ்தவர்கள் கூட்டம் இருக்கும். சரிங்களா? காஃபிர்கள் இருப்பாங்க. இது மாதிரி கூட்டமாக பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பாளர் அழைத்து, யாரெல்லாம் அந்த உலகத்துல தெய்வங்களாக நீங்க வணங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களும் அவங்கள போயிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, காஃபிர்கள் இருக்காங்களே, காஃபிர்கள் யாராவது எந்த தெய்வங்களை பல கடவுள் கொள்கை வழங்கினாங்களே அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இங்க போயிடுவாங்க. நேரம் எங்க போவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. மிஞ்சி இருப்பது யாரு பார்த்தீங்கன்னா, வேதக்காரர்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க. அப்ப வேதக்காரர்கள் யாரு? யூதர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் நல்லவர்கள் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க. சரிங்களா? இவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அழைப்பாளர் வழக்கு வருவாங்க, வந்துட்டு யூதர்களே வாங்க அப்படின்னா 10,000கணக்கான கோடி மக்கள் யூதர் கூட்டம் வந்து நிற்பாங்க. அப்பா இந்த பூமியில யாரும் வணங்குனீங்க அப்படின்னு கேட்கப்படும். உடனே அவர் சொல்வார்கள், உஜைர் இப்னு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் உஜைரை வணங்கிட்டு இருந்தோம். என்னப்பா நீங்க பொய் வைத்து விட்டீர்கள், நீங்க பொய் சொல்லிட்டீங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு ஏது மனைவி, அல்லாஹ்வுக்கு ஏது குழந்தை, அல்லாஹ்வுக்கு மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, நீங்க அநீதி வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ் ஒருவன் தானப்பா, அல்லாஹ் விட்டுட்டு நீங்க போய் உஜைரை வணங்குறீங்களே அப்படிங்கிறது சொல்லப்படுமா? சொல்லப்படுனா உங்களுக்கு தாகம் எடுத்து போயிடும்.
அத்தனை ஆயிரம் மில்லியன் மக்கள் யூத கூட்டம் தாகம் எடுத்து தண்ணி வேணும், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க என்று எனது கேட்பார்கள். அதற்கு ஒரு திசை பார்த்து அங்க போ தண்ணி இருக்கு அப்படி காட்டப்படுமா. அது இங்கே பார்த்தா பார்ப்பதற்கு பெரிய அருவி போல நீர் போல இருக்குமா. உடனே அந்த கூட்டம் என்ன செய்யும், யூத கூட்டம் போக நேரம் போய் அது அருவி இல்லை நீர் இல்லை, அது என்னது ஒதிக்கும் ஜஹன்னம் நரகம். அது நேரம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு யூத கூட்டம். முதல்ல காஃபில போயிட்டாங்க, ரெண்டாவது யூத கூட்டம், அடுத்து யாரு கூப்பிடப்படும் கிறிஸ்தவர் கூட்டம். கிறிஸ்தவ கூட்டமா வருவார்கள், வந்துட்டு அவங்களிடத்தை கேட்கப்படும். அதுலயும் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன யாரும் போனீங்க பூமியில, நாங்க மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் மசீஹ் ஈசாவை இயேசு வழங்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா அல்லாஹ்வுக்கு எது மனைவி குழந்தைகள் தான், அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான், அவனுக்கு எந்த இது தேவையும் இல்லை, அல்லாஹ் சமதாக இருக்கிறான், அவன் தூய்மையானவனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன குழந்தைகள் இல்லை, என்ன குழந்தைகள் எப்படி வளர்க்குறீங்க, நீங்க அணிந்து வச்சுங்க குய்ய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுக்கும் ஒரே தாகம் எடுக்கும், எங்களுக்கு தண்ணி வேறு குடிக்கிறது இருக்காங்க போது அவருக்கு திசை காட்டப்படும். அந்த திசை நோக்கி போவாங்க, நேரா நகரத்துல விழுதுருவாங்க. சரிங்களா, இது மேட்டர் முடிச்சு. யாரும் விழுந்துட்டா பல கடவுள் கொள்கை அந்த காஃபிகள் போயிட்டாங்க, யூதர்கள் போயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் போயிட்டாங்க. மிச்சம் யாரு? நம்ம தான். யாரு? நம்ம தான் மிச்சிருப்போம், முஸ்லீம்கள் தான் மிச்சிருப்போம். முஸ்லீம்கள் யாரு இருப்போம்? காஃபிர்கள். முஸ்லீம் காஃபிர் அதை கூட்ட போயிட்டாங்க. முஸ்லீம்கள பாவிகளும் நல்லவர்கள் இருப்பாங்க. யாரு? பாவிகளும் நல்லவர்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை அல்லாஹ் வருவான். அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் என்னது நமக்கு புரியாத அளவுக்கு ஒரு தோட்டத்தில் என்ன செய்வாங்க வந்துட்டு, என்னப்பா இவ்வளவு பேர் நிற்கிறீங்க, நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், ஏன் அவங்களும் போனாங்க, அவங்க பின்னணி போக வேண்டியது தானே, எப்படிங்க அவங்களாம் போனாங்களே அவங்க பின்னணிக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு நம்மளை பார்த்து முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் கேட்கும் பொழுது அப்ப சொல்லுவோம், அல்லாஹ் நாங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பசி பட்டினி வறுமை இருந்துச்சு, எங்களுக்கு அவசிய தேவை இருந்துச்சு, எங்களுக்கு பொருளாதார தேவை தான். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலை விட அவங்கிட்ட போய் கையெழுந்தவில்லை. என்னது யார்கிட்ட? நம்ம காஃபிட்ட போய்க்கிறோமா? அவன் சொல்லுவோமா, நாங்கள் தேவை அவசியம் இருந்து கூட நாங்கள் பூமியில அவரிடத்துல போய் நிக்கல. ஒரு யூதர்டையும் கிறிஸ்தவர்டையும் காஃபிட்ட தேவை செய்யல, நான் போய் செய்யல, நிக்கவே இல்லை. நானு அப்ப நிக்காம என்ன செய்த வாழ்க்கையில நாங்கள் அவசியம் தேவை இருந்தும் நாங்கள் என்ன செய்யல, நாங்கள் அவரிடத்துல நிக்கவில்லை, நாங்க இன்னைக்கு போய் நிப்போமா நாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரு? நம்ம சொல்லுவோம். அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த சாப்பிட்டு அதிசல அது முடிஞ்சது பிறகு நம்ம என்ன காத்துட்டு இருக்கோம். காத்துட்டு இருக்கும்போது அதுதான் வேறு ஒரு சாதாரண மனித தோற்றத்துக்கு வருவான். வந்துட்டு கேட்பான், என்னது அவங்க போயிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க ஏன் என்ன நிக்கிறீங்க, என்ன காரணம் நிக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்வான் கேட்பான். நம்ம இல்ல முஸ்லீம் இல்ல பாவிகளும் நல்லவங்க நிற்போம். அப்புறம் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வை பார்க்கணும், படைச்ச ரபுல்லா எங்களை பார்க்கணும், நாங்க அவனுக்காக வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன வெயிட்டிங்கு? அல்லாஹ் எங்களை பார்க்கணுங்க, அல்லாஹ் எனக்கு பார்ப்போம், அதனாலதான் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, என்ன அல்லாஹ் பார்க்குறீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் அல்லாஹ். என்னது நான் தான் அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் சொல்லுவானா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்னது அல்லாஹ் இந்த மனிதனை காப்பாத்து, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்தை காப்பாத்து பிரார்த்தனை செய்வோமா. அல்லாஹ் இந்த மனிதர், அல்லாஹ் நான் தான் படைச்ச அல்லாஹ்ங்கறாரு, இவனிடத்திலே காப்பாத்து அல்லாஹ்னு நம்ம சொல்லுவோம். அவனே அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு என்னது ஒரே குழப்பம் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தரணும். திருப்பி அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். திருப்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது மூன்று தடவை இருக்குது எனக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படி இருக்க சூழ்நிலை நம்ப மாட்டோம். சாதாரண ஒரு மனிதன் உருவத்தை என்ன நம்புவோம், அதெல்லாம் இல்லைன்னா அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்போம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சரி நல்லா ஏத்துக்கல, நீங்க ஏன் நிக்கிறீங்க, எதற்காக நிக்கிறீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு சான்று இருக்குதா, உங்களுக்கு ஏதாச்சும் அத்தாட்சி இருக்குதே நிற்கும் போது அப்ப நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஆமா அந்த வறுமை நாள்ல எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வருவான். அப்படி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கண்டைக்காலை ரெண்டை வைப்பான். அந்த ரெண்டு கண்டைக்கால் இடையில் இருக்கக்கூடிய திரை இருக்குல்ல, அந்த திரையை விளக்குவான். அந்த காட்சி அற்புதமானது, பயங்கரமானது. நாங்கெல்லாம் சஜிதா வந்துருவோம். சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சொல்றான், என்னது சூரா குர்ஆன்ல வேதத்தில் இருக்குது என்று நம்ம சொல்லுவோம். அவன் இடத்துல அல்லாஹ் இடத்துல சொல்லுவோம். அப்படியா அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? சொல்லியிருக்கிறான். அதுக்காக காத்துல கொண்டு நம்ம சொல்லுவோம். சொல்லும் பொழுது அல்லாஹ் சாதாரண உலகத்தில் இருந்தாலும் அதுலேருந்து அல்லாஹ்வுடைய இந்த செட்டப், அல்லாஹ்வுடைய இந்த கெட்டப்பு, அவன் அரசன் இருக்கிறான், அரசங்க அவன் எப்படிப்பட்ட வானங்கள் பூமி படைத்த எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு
எவ்வளவு அழகானவனா இருப்பான், எவ்வளவு ஸ்டைலா இருப்பான், எப்படி இருப்பான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அழகா இருப்பான். அப்படி உள்ள ரஹ்மான் தன்னுடைய 2 கட்டைக்காவுடைய திரையை மட்டும்தான் அவனுக்கு வருது. அந்த திரையை விளக்குனோட நம்மள என்ன செய்வோம், ஆடி போய் உடனே எல்லாம் அல்லாவுடைய சைதா அடிச்சிருவோம். நம்மலாம் எல்லாம் சைதா எழுதுருவோம், அல்லாஹ் புகழ ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பலாயிரம் கோடி மக்கள் அவள் சைதா செய்ய முடியாது. அப்படியே அப்படியே கட்டைகள் மாதிரி இப்படி இருப்பாங்க, சைதா செய்ய முடியாது. யார் அவர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றதுக்கு சொல்றான், அந்த நாளில் கட்டைக்கால் பிரிச்சு திரை நீக்கப்படும் பொழுது நிறைய பேர் சைதா விடுவார்கள். ஆனா சைதா செய்ய முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் விட அவர்கள் உலகத்துல ஆரோக்கியமாக இருந்தார்கள். என்னது ஆரோக்கியமாக திரகாத்திரமா இருந்தாங்க. அவர்களுக்கு அதுக்கு இழைக்கப்பட்டது சைதா செய்ய கையில சலா தொழில் பக்கம் வாங்க என்று கூறப்படுது, கையில ஃபலா வெற்றின் பக்கம் வாங்க என்று கூறப்படுச்சு. ஆனா அவங்க என்ன செய்யல, எல்லாம் கொடுத்து நான் முஸ்லீம் ஆக்கி எல்லாம் தப்பு எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். ஆனா அதுதான் தொலை வரவில்லை, வணங்க வரல. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியாது, சைதா செய்ய முடியாது. சில பேர் தொழுதுப்பா மக்களுக்காக, மக்களுக்கு பாராட்டுவதற்காக, மோசடிக்காக தொழுதுப்பான், அவனாலும் சைதா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய இது சொன்னார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில பேருக்கு இதுல நம்மளா என்ன செய்யணுமா, சைதா செய்யணும் அப்படி இருக்கும். சைதா தவிர அல்லாஹ் என்ன செய்வானா, ஓ பாலத்தை கடங்க, எந்த காலம் நரகத்துக்கு மேல் உள்ள பாலத்தை கடக்க சொல்லுவான். அப்பதான் ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட், அவரு காபிர்கள், அதாவது முஸ்லீம்களே பாதி இருக்கிறாங்க இல்லையா, முஸ்லீம்கள் பாதி இருக்கிறாங்க. அந்த பாலத்தை கடக்கும் பொழுது மின்னல் வேகத்துல பாது கடந்து போறாரு, குதிரை வேகத்துல போறாரு, ஒட்டக வேகத்துல போறாரு, நசு போறாரு, தவழ்ந்து போறாரு. இப்படி ஒண்ணு ரசம் சொல்றாங்க. மின்னல் வேகம் இதுதான் இருக்குது, காற்று வேகத்துல. இதுல நல்லவர்கள்லாம் டக்குனு மின்னல் வேகத்துக்கு போயிடும். ஏதோ கஷ்டப்பட்டு தவழ்ந்து போய் இங்க கிழிச்சு அங்க கிழிச்சு போய் சேதம் இருக்கிறாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான கோடி பேருக்கு நினைச்சுக்கணும்னா அந்த நரகத்துக்கு மேல பாலத்துக்கு கீழே கீழே விழுதுவாங்க, இங்க விழுதுவாங்க. யார் நினைக்கிறீங்க விழுவது? யாரு சொல்லுங்க, யார் விழுவாங்க? முஸ்லீம்கள். முஸ்லீம் விழுவாங்களா? முஸ்லீம் தான் விழுவாங்க. நல்லா நினைக்கணும். கேள்வி யாருக்கு? கேள்வி யாருக்கு? கேள்விகளுக்கு மறுபடி யாருக்கு? நமக்கு தான், முஸ்லிம்கள் தான். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல, டேரக்டா இருக்குது, டேரக்டா நரகம். கேள்வி கணக்கே நம்ம முஸ்லிம்களுக்கு தாங்க. தொழக்கூடியவருக்கு எழுதாங்களாம், சரிங்களா? சக்கர நரகம் எதுக்கு? தொழாம இருந்தவங்களுக்கு சக்கர நரகம். யாருக்கு? முஸ்லிம் தான் எழுதுறான். தொழாம இருந்தா இது சக்கர நரகம் ஏற்பாடு. அது யாரு? காவிரிக்கா தொழுகையா? யாருக்கு தொழுகை? முஸ்லிம் தொழுகை. அப்ப எல்லாமே கேள்வி கணக்கு எல்லாமே என்னது நமக்கு தான். அப்ப கேள்வி கணக்கு நமக்கு தான் அப்படின்னா அதுல எல்லாம் எழுதுருவாங்க. போச்சு, நல்ல மாறி போயிடுவாங்க. மாறி பாலத்தை முடிஞ்சிருப்பான்னு சொல்லி பல ரகமானத்துல பேசுவாங்க. அதெல்லாம் எங்க என் நண்பனை காணுமே, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை காணுமே, அதே பொட்டாடியை காணுமே, என் மகனை காணுமே, என் புருஷனை காணுமே, எங்க கேட்கறது? அப்ப எல்லாம் சொல்ல அவங்கெல்லாம் ஃபிட்னா இல்லை நரகத்துல. என்னது நரகத்திலையும் அல்லா என்னோட தொழுதாங்க. நல்லா கவனிக்க பாருங்க, என்னோட தொழுதாங்க அவங்க, இதோட நோவு வச்சாங்க, அங்கெல்லாம் செஞ்சாங்க அவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் செஞ்சாங்க தான், ஆனா உள்ள என்ன வர பார்த்தாங்க, எவ்வளவு பாவம் செஞ்சாங்க, அங்கெல்லாம் உள்ளதான் நடந்துருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையான இறை நம்பிக்கையாளர் மூமினாக முஸ்லிமாக இருந்தால் நல்லவனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் அவனை மன்னிச்சிடா அப்படின்னு நம்ம அல்லாவோட என்ன செய்வோம், ஒரு பரிந்துரைக்காக அல்லாவோட நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அல்லாஹ் நண்பர் மன்னிச்சிடா, கத்தா மன்னிச்சிடா, நம்ம என்ன செய்வோம், ரொம்ப கெஞ்சும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இறை நம்பிக்கையாளுடைய பரிந்துரை எல்லாம் என்ன செய்வான், ஏத்துக்கோலாம். ஏத்துக்கிட்டு அல்லாவுடைய அருளை பாருங்க, அன்பை பாருங்க, பேசத்தை பாருங்க, கருணை பாருங்க, வல்ல ரஹ்மான் கருணையாளன். அவன் என்ன தப்பு செய்வான், அப்படியா சரி நரகமே நிப்பாட்டு, நரகமா எரியத நிப்பாட்டு சொல்லிட்டு நீங்க போய் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, யாரும் தொழுது கூட இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வெளியாக்கு அப்படின்னு நல்லா கட்டளையிடுவாங்க ரஹ்மான். உடனே என்னது நரகம் எரிந்து நின்றுடுவான். உடனே போய் என்னது போய் இரண்டு பீக்கர் உள்ள எல்லாம் பார்த்துக்கிட்டு எத்தனாயிரம் கோடி மக்கள் வெளிப்படுவது அவங்க உங்களுக்கு தெரிஞ்சாரு. உலகத்திலே பிறந்த ஆதரவு எவ்வளவு இருக்காங்க, அவங்க யாரு மூமினாக முஸ்லீமாக இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில் எல்லா நண்பர்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு முழுக்க போட்டோம். அல்லாஹ் நான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் கொண்டு விட்டோம். என்னது தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் கொண்டு விட்டோம். அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு சேர முடிஞ்சு. அப்புறம் பழத்தை கூப்பிட்டு அல்லாஹ் ஆர்டர் போடுவோம். என்ன ஆர்டர் போடுவோம் தெரியுமா, நரகத்திலேருந்து முஸ்லீம்கள்ல இவ்வளவு பேர் அல்லாஹ் வெளியில கொண்டு வந்தான். சரிங்களா? அடுத்தது கூப்பிட்டு யாருடைய உள்ளத்துல ஒரு தங்க பொற்காசு அளவுக்கு, ஒரு தங்க பொற்காசு அளவுக்கு ஈமான் உறுதி இருக்கிறதோ அவர் எல்லாத்தையும் நரகத்தை வெளியாக்கு. அல்லாஹ் ரஹ்மான் கருணையாளன்.
உடனே ஒரு தங்க பொற்காசு அளவுக்குள்ள எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்வானா நரகத்திலேருந்து அவ்வளவு பேர் வெளில கொண்டு வருவாங்க. முடிஞ்ச பேரு அல்லாஹ் வெளியாக்கியாச்சு, வழக்கு பேர் வெளியாக்கியாச்சு. அப்படியா? யாருடைய உள்ளத்துல அரை தங்க காசு, என்னது அரை தங்க காசு பொற்காசு உள்ள அளவுக்கு ஈமான் இருக்குதோ அவங்க வெளியாக்குங்க அப்படியா சொல்லுவா. அதான் சொல்லுவான். உடனே போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி மக்கள் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் இந்த பாரு தங்க காசு எல்லாத்தையும் வெளியாக்கி கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் வெளியாக்கியாச்சு நரகத்துல இருந்து. சரி, யாருடைய உள்ளத்துல அணு அளவு, என்னது அணு அளவு ஈமான் இருக்குது, ஃபமையாமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஹைரைர, அத சொல்றேன். யார் இந்த உலகத்துல அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவர் அங்கு அடைத்துக் கொள்வார். குர்ஆன்ல சொல்றாங்க, இதா சுல்சிலத்தில சொல்றாங்க, நீ ஒரு அணு அளவு செஞ்சாலோ அதை நீங்க பார்த்து வைக்க பார்த்துருவேன். அல்லாஹ் அடுத்து நன்மையை பாப்ப சொன்னால அந்த நன்மை அல்லாஹ் கொண்டு வருவாங்க. வருவீங்கல்ல நல்லா கருணையா என்பதற்கு பாருங்க, அவன் அவ்வளவு தப்பு செஞ்சோம், அணு அளவு நன்மை செஞ்சிருக்கிற அதன் மூலியமா ஒரு நரகத்திலேருந்து வெளியேற்குது. அல்லாஹ் என்ன சொல்ல வெளியாக்கினானா அல்லாஹ் கருணையால் எப்படிலாம் வெளியாக்குவான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலக்குமாருடைய சிபாரிசுல அவங்க போய் வந்துருவாங்க, கேள்விகளுக்கெல்லாம் 70,000 போவாங்க சொர்க்கத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா நபிமாவுடைய பரிந்துரை இருக்குது, அவங்க போவாங்க. இதுல நான் இறை நம்பிக்கையுடைய பரிந்துரை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிச்சது பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, சரி இப்ப இவங்களுடைய பரிந்துரை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் லிஸ்ட் போட்டுட்டு ஒருத்த பாக்கி இருக்கான் வந்துருவான், ஒருத்த பாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லுவானா. யாரவன்? யாரு? நான் தான் இது அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் அவன் என்று நரகத்துல அல்லாஹ் தன்னுடைய கையை அலசுவான், உள்ள போட்டு அப்படி அள்ளுவான். அந்த விறகுகளாக கறிக்கட்டையெல்லாம் இருந்தாங்க பாவிகள் முஸ்லிம்கள், அவரு அல்லாஹ் அப்படி அள்ளுவான் குத்தா. அது எத்தனை கோடி மக்கள் தெரியாது. அள்ளி மாவுல் ஹயா அப்படின்னு நீர் எங்க சொர்க்கத்துல அந்த நீர் நீந்து ஆறு இருக்கிற அந்த ஆத்துல அள்ளி போடுவான். அந்த போய் எல்லாம் ஆத்துல உளுந்தவன் அப்படி வெள்ள 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 அப்படி எடுத்து நிற்கிற மாதிரி அப்படியே ஜோடிச்சுட்டு என்ன வைக்கலாம். அப்படியே எல்லாம் நம்பிக்கை வெளியே வருவாங்க. அவங்க எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை ஆனவர்கள். சேத்துல விதை போட்டு குறைச்சு குறைச்சு வெளியே வெளியே அது அழகா பாருங்க. ஒரு ஒரு 10,000 இது போனாச்சு லட்சம் நட்ட வெளியே 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 வருவாங்க. அது அவ்வளவு அழகா இருப்பாங்க சொல்லுவாங்க. அது வெளியாக்கி அல்லாஹ் சொல்லுவாங்க கருணையாளன். இதெல்லாம் நீ ஏதுக்கு சொல்றேன், அல்லாஹ்வுடைய அன்பு கருணையை பாருங்க. வெளியாக்கி என்ன செய்ய முட்டாச்சு முட்டாச்சு முடிச்சா ஒரு அல்லாஹ் என்ன ஃபில்டர் பண்ணானா. ஃபில்டர் பண்ண பிறகு பல ரஹ்மான் ஆசன் அவனை பிடித்த ரபுலான் அவன் நரகத்தை எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்தா ஒரு மனுஷன் என்ன செய்வான், அப்படியே மாதிரியா அப்படியே நெருப்புல வாட்டிக்கிட்டு புலம்பிட்டு இருப்பானா. கிட்ட போய் அவனை பார்ப்பானா. அவன் தான் கடைசியில சொர்க்கம் போற மனுஷன். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அணுவ கூட கிடையாது. அவன் தான் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறவன். அல்லாஹ் அவன் நாடி இருப்பான். அவன்கிட்ட போய் என்னப்பா அல்லாஹ் நீ படைத்த படைப்பில் என்ன மட்டும் துருப்பாக்கி சரி ஆக்கிறார்களா அல்லாஹ் அவன் கண்ணியத்து மீது அணிய சத்தியம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த முகத்தை நாக போட்டு தீண்டுது. இது அப்படியே திருப்பி சொர்க்கத்து வாசல் நேரம் அடிக்கிற காத்து அதை மட்டும் திருப்பி விடலாம். வேற எது மட்டும் கேட்க மாட்டோம்ல இன்னும் அந்த அடியான் சொல்லுவானா. அப்படியா வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அல்ல உன் கண்ணியத்து மீது அணிய சத்தியமா சத்தியம் பண்ணுவான். சத்தியம் பண்ண பிறகு அல்ல அந்த முகத்தை திருப்பி விட்டுருவான். அந்த காத்து பயங்கர சொர்க்கத்துடைய அந்த சூப்பரான காத்து வாடை மனத்தை பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டு திருப்பி அந்த இடத்துல என்ன செய்வான் டயலாக திருப்பி போனோம். அல்லாஹ் நீ படைத்த படைப்பு திருப்பாக்கியதாங்களா எல்லாம் இந்த நரகத்திலேருந்து கொஞ்சம் வெளியாக்கி இந்த சொர்க்கத்துக்கிட்ட ஒரு வாசல் மாறத்துல அங்க ஒன்று நொற்றாளெல்லாம் திஞ்சுவான் இல்லையா ஆதமுடைய மனிதனே இப்பதான் சத்தியம் பண்ணேன் பார்க்க போடுறேன் திருப்பி கருணையால் மன்னிச்சு அவன் என்ன செய்வான் வெளில விட்ட பிறகு அந்த சொர்க்கத்து வாசல் என்ன செய்வான் அதுக்கு பின்னாடி ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு தண்ணி முடிச்சு ஜாலி சந்தோஷமாக இருப்பான். திருப்பி ஒரு டைலாக் போடுவான். டைலாக் போட்டு அடுத்து சொர்க்கத்து வாசல் மரத்துல என்ன செய்வான் கேட்பான். அந்த சொர்க்கத்து வாசல் மரத்துல போய் என்ன செய்வான் அல்லாஹ் விட்ட பிறகு ஜாலியா சந்தோஷமாக இருப்பானுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை அவன் எதுவும் கேட்க மாட்டான். அல்லாவா போய் ஏண்டா என்ன கேட்கறது நிப்பாட்டிட்ட ஏன் நிப்பாட்டிட்டு என்ன கேட்கறது என்ன கேளு நான் கேளு கேளு அப்படி போது உடனே அவன் கேட்பான். பெசாபாதோட அல்லாஹ் என்ன எந்த கேளு கேட்க வச்சு அல்லாஹ் எனக்கு கூட சொர்க்கத்து உள்ள விட்டுருக்கா அவனு கண்டிப்பா உனக்கு சொர்க்கத்து உள்ள போற இந்த உலகம் மாதிரி உனக்கு 10 மடங்கு இருக்கிறது. இந்த உலகம் மாதிரி உனக்கு 10 மடங்குடா. உடனே அவனுக்கு தலை சுத்தி போடுவான். என்னது 10 மடங்கா? அப்ப அல்லாஹ் பார்த்து கேட்பானா அரசனுக்குலாம் அரசனே இதை என்ன கிண்டல் பண்றியா நீனு இப்படி அதை சொல்றாங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னவனை யாரு இதை கிண்டல் பண்றியா தயாரி பண்றியா அல்லாஹ்னு அவன் கேட்பானா. அவன் கேட்கறதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கடவாய்ப்பு இருக்க தெரியும் அளவு சிரித்தாங்க. அல்லாஹ் சிரிப்பானா.
இவன் அடிக்கிற டைலாக் பார்த்து, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பவர், நான் என்னுடைய கருணை அன்பு இருக்குல்ல, அதை வச்சு நான் சொல்ல உனக்கு 10 மணி உள்ள போ அப்படின்னு சொல்லலாம். அனுப்புற உள்ள போயிட்டு எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, ரிசர்வ் ஆயிடுச்சு, உள்ள ஒண்ணுமே இல்லை. திருப்பி முடிய போனான், திருப்பி அதான் அனுப்புவான், 2-3 வாட்டி வருவான். அல்ல என்ன செய்வான், அவனே அழைச்சிட்டு போய் சொர்க்கத்துல போய் இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு எல்லாம் வாங்கத்தான். அவன் கட்டுமானம் அவட ரஹ்மான், பட ரஹ்மான். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு நம்ம இந்த உலகத்துல மாறு செய்யலாமா, தப்பு செய்யலாமா? உலகத்துல முன்னாடி தப்பு செஞ்சுட்டான், சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், தப்பா போயிட்டா, வேற ஒருத்தரும் போயிட்டா என் பண்ணிட்டுங்களேன், என்ன செய்வோம், அடிச்சு மன்னிப்போமா, ஓடி போடி அப்படின்ட்டோம், சரிங்களா? அது புஸ்தகம் தப்பு செஞ்சுட்டான், என்ன செய்வோம், மனைவி அவளைத்தான் வச்சு கேளு, அண்ணன் தம்பி மச்சம்மா உலகத்துல எல்லாம் தப்பு செஞ்சா தண்ணி அடிச்சுட்டு வேற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னா மதிக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. உலகத்துல எல்லா கதவும் கூடப்படும், ஆனா அவட ரஹ்மான் அல்லாவுடைய கதவு மட்டும் தவறு. பள்ளியா சொல்லும் பொழுது அல்லாஹ் மஃப்தலி அபூபா ரஹமத்துக்கு என்ன துவா செய்றோம், என்ன துவா, இறைவா உன்னுடைய அருள் அன்பு இரக்கம் என்னும் வாசல்கள் கதவை எனக்காக திறந்து வை அல்லாஹ் சொல்றமா இல்லையா? உலகத்துல எல்லாம் அடிச்சுவாங்க, சொந்த பந்த மச்ச மாமா எல்லாம் கதவை போட்டு அடிச்சுவாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கதவு திறந்து இருக்குது, இரக்கம் என்னும் கருணை என்னும் அந்த பாவ மன்னிப்பு கதவு திறந்து இருக்கு, அவனால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். உலகத்துல 1000 தடவை தப்பு செஞ்சாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வதூபு இலைஹி அப்படியே ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சிடலாம். சே இந்த அடியில பாரு, நான் தான் அல்லாஹ் ஏத்துக்கலாம், நான் தான் இந்த மாதிரி ஏத்துக்கலாம், நான் தான் படிச்சு ஏத்துக்கலாம், நான் மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்கிறேன்? குல் இபாதலி அஸ்ரஃபு அல் அன்ஃபுஸிகும் தகனத்தி பிரஹமத்தில்லாஹ் இன்னல்லாஹு யஃபிரு துன்ப ஜமியா இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், தன்னைத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு பாவம் செய்த அக்கிரமக்காரராக கூடிய என்னுடைய அடியார்களை எப்படி போறாங்க குர்ஆன் வசனங்க, தன்னைத்தானே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என் அன்பு நேசம் கருணை இருக்குல்ல, அது ஒருபோது நீ நம்பிக்கை இழந்துடாத. ஏன் இன்னல்லாஹ் யஃபிரு துன்ப ஜமியா, நீ ஒரு கூட்டம் பூமி அளவு எவ்வளவு பாவம் செஞ்சிட்டா சரிதா ஷிர்க், எவ்வளவு பாவம் செஞ்சிட்டா சரி, நான் மன்னிக்கிற மிக்க அன்புடையவன் நானு, நீ கருணை நம்பிக்கை இழந்துடான்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. வளருமான் கண்டிப்பா நம்முடைய பாவம் என்ன செய்வான்ல மன்னிச்சுவோம், சொர்க்கத்துக்கு விட்டுரும். அவனுக்கு ஷிர்க் பண்ணக்கூடாது, இணை வச்சிடக்கூடாது, புரியுதா? அப்படிப்பட்ட ரஹ்மானுடைய கதவு மட்டும் திறந்திருக்குது. அந்த கதவு இரவு, எந்த இரவு, அல்லாஹ் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவா, நீ சொல்லி என்ன செய்யும், இதை கேட்கணும். நீங்க பெருநாள் அன்னைக்கு இருந்து பிறந்த குழந்தை போல எல்லா இடத்துலையும் பாவம் பண்ணி போய் வாங்கிடணும். தூக்கம் வசதி கெடுப்பா செய்தாலுமா நடக்க மாட்டாங்க, இது எதுவுமே தெரியாது. மறுமை நாள் நல்லா வெளிப்படுத்தும் போதுதான் தெரியும். ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திக்கும், அல்லாஹ்வை பார்க்கும். நீங்க படைச்ச ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு அரசனுக்கு நாம் அரசன், அவனை என்ன செய்யணும், மறுமை நாள்ல பார்க்கணும். அந்த பார்க்கிற பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனோட சொர்க்கத்து ஜன்னத்தில் சொர்க்கத்துக்கு இருக்கணும், அடிக்கடி பார்க்கணும், நபியோட இருக்கணும். அதெல்லாம் அந்த இடத்துல துவா செய்யுங்க. கண்டிப்பாக நிரந்தரமான வாழ்க்கை எங்க இருக்குது, இந்த ரப்பியும் ஜன்னாத்தி தஜ்ரீமின் தஹதியன் அன்ஹார் ஹாலிதின ஃபீஹா அபதா. பல்லாயிரக்கணக்கான கோடியான அங்க இந்த உலக வாழ்க்கை இது ஒண்ணுமே கிடையாது, இது வாடகை வீடு, சும்மா கொஞ்ச நாள் இருக்க போறோம். இருக்கவன் எங்க இருக்குது, சொர்க்கத்துக்கு இருக்க போறோம். அதுக்காக எல்லாம் உழைச்சிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளையும் நிறைவேற்றி ஒரு மூமினா முஸ்லீமா இன்ஷாஅல்லாஹ் வாழ்ந்து மரணிச்சா நம்ம சொர்க்கம் போகலாம். இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த பயணம் முக்கியமான நோக்கமா இதெல்லாம் நீங்க பிற்பட்டு இன்ஷாஅல்லாஹ். அதோட இன்னைக்கு நம்ம இயக்கங்கள், அதாவது தவஜமா நடத்தக்கூடிய சேவை நிறுவனங்கள்ல சிறுவுள்ள முதிய இல்லம் இருக்குது, சென்னை இப்னு மஸ்தா இருக்குது, இஸ்லாமிய தாவா சென்டர் இருக்குது, இஸ்லாமிய கல்வி இருக்குது, சதகா ஜாரியா இருக்குது, ஜகாத் இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும், வாரி வழங்கணும் இன்ஷாஅல்லாஹ். ஏன்னா முதியோர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட முதியோர்களாக இருக்கிறாங்க, அதே மாதிரி சிறுவர்களிடம் ஆதரவற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம ஜமாத் தான் செலவு பண்ணுது. யாரு காசு, இந்த ரமலான் மாசத்துல நீங்க கொடுக்குற காசு தான். இந்த போன வருஷம் கொடுக்குறா இல்லையா, அதே மாதிரி நீங்க கொடுக்குற பணத்தை வச்சுதான் அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம ஒத்தா போயிட்டு நம்ம பிள்ளைங்க கூட ஆதரவற்ற பிள்ளைங்க போடுவாங்க. சரிங்களா, அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம ஒத்தா பிள்ளைங்க ஒத்தா போயிட்டோம்னா எப்படி எழுது ஆதரவற்ற பிள்ளைங்களாக போய் ஆஸ்பத்திரிக்கு சூழ்நிலை, அதெல்லாம் ரொம்ப எழுது சிரமங்கள். அந்த குழந்தைகள்லாம் அது தனியா இருந்து சாப்பிட்டு எடுத்து வச்சு பாக்குற அந்த காட்சிகள் நம்மளால என்னது தீர்ணிக்க முடியாது. அந்த குழந்தைகள் எல்லாம் என்னது நமக்கு அது வாசிக்கிறாங்க, நம்ம அவங்களை பார்க்கணும். அது முதியோர்கள் பிள்ளைங்க இருந்து கைவிடப்பட்ட முதியோர்கள், ஆண்கள் பெண்கள் வயசு 60-20 வயசு, அவங்க வச்சு எடுத்து எல்லாம் பார்த்து என் பிள்ளைங்க விட்டு போயிட்டான், பரவாயில்ல எனக்காக உதவி செய்யக்கூடிய, நமக்காக உதவி செய்யக்கூடிய பெற்றதே முதியோர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இஸ்லாத்துக்கு வர ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் நிறைய நன்மைகளாக இருக்குது. இப்னு மாசா அவ்வளவு படிக்கிறாங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்றாங்க. அதெல்லாம் நிரந்தரம் நவுத்தா படம் பெரும் சதகத்துல் ஜாரியா வந்து என்ன செய்யற இடத்துல நிறைய சேரும்.
அதுக்கு இப்படி மசா அதுக்கு எல்லாமே இஸ்லாமிய கல்லூரி இதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு 50 ரூபா 100 ரூபா 500 1000 எவ்வளவு கொடுக்கலாம். ஆனா எல்லாமே வறுமை நாள் அப்படியே என்ன செய்யும் நமக்கு புக்ஸமா அப்படி தம்பி என்னது வறுமையினால நன்மைகளாக மாறி சொர்க்கத்துக்காக வழிவகுத்து இன்ஷால்லா. நீங்க என்ன இன்ஷால்லா வாரி விளங்க இன்ஷால்லா வாரி விளங்க செல்வ பேருக்கு நாங்க பில் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூல் சொன்னாங்க இது மாதிரி எது சுரு பண்ணும்போது கேட்கும் பொழுது மக்களுக்கு கேட்கும் பொழுது தர்மம் கேட்கும் பொழுது பெண்களை நீங்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருக்கீங்க. அதான் என்ன செய்ய அதிகமாக அல்லாவுடைய தர்மம் செஞ்சு நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் சொன்னா அல்லாவுடைய உடனே பெண்கள் சாமி பெண்கள் என்ன செஞ்சாங்க இருக்கிற நகையெல்லாம் தங்க நகையெல்லாம் கைட்டு போட்டாங்க. இருக்கக்கூடிய சகோதரி போட்டுருவாங்களா போடலாம். ஒரு பவுன் ஏங்க 1.5 லட்சம் ரூபா இன்னும் நாலு போனா 2 லட்சம் ரூபா இன்னும் 2 லட்சம் ரூபா செய்த அதான் இல்ல. ஏன் தெரியுமில எப்போ உயிர் போகுது தெரியாது. என்னது இருக்கிற காசு நமக்கு போக மிச்சம் நிறைய என்ன செய்யணும் அல்லாவுடைய செலவு செஞ்சு சேமிச்சு மறுமைக்கா சேமிச்சு வச்சு போச்சு தப்பிச்சு நரகத்துல இருந்து காசு பணம் சேர்த்து வச்சு நகை சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் எழுது இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டாலா உயர்ந்த சுக்கம் ஜனத்திற்கு செல்லா நமக்கு என்ன செய்யணும் வளர்ந்து பார்த்துட்டு இடைவெளியை செய்யலாம். வரலாம் சார் நீங்க செயல்பாடு கொடுங்க பெருக்கு நீங்க கொடுங்க சகோதரர்கள் எல்லாம் கொடுங்க சார் அதை போல இன்னைக்கு கொண்டு வரலாம் கூட இந்த 4 நாள் இருக்கு அதோட கொடுத்து பில்லு வாங்கிக்கலாம் சார். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.